நோட்ஸ் அப்லோட் பண்ணா போதும். Very pleasant vanakkam to everyone. In today class, I am going to talk about electromagnetic waves and the properties of electromagnetic waves, then electromagnetic spectrum, and also the properties of electromagnetic waves. மின்காந்த அலைகள்னா என்ன, அதனோட பண்புகள் என்னென்ன இருக்கு, மின்காந்த நிறமாலை அப்படின்னா என்ன, அந்த மின்காந்த நிறமாலையில இருக்கிற அலைகளோட பண்புகள் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வகுப்புல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னா மின்காந்த அலைகள். மின்புலமும் காந்த புலமும் ஒன்றிணைந்து அலை வடிவத்துல பரவுச்சு அப்படின்னா அததான் மின்காந்த அலைகள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். Electromagnetic waves are non-mechanical waves which move with the speed equals to speed of light. மின்காந்த அலைகள் அப்படிங்கிறது மெக்கானிக்கல் அப்படின்னா இயந்திர ஆற்றல் அது கிடையாது. நான் மெக்கானிக்கல் வேவ் அது. இந்த மின்காந்த அலைகள் என்ன செய்யும் அப்படின்னா வெற்றிடத்துல ஒளியின் திசை வேகத்துல பரவும். ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் ஆர் வேக மீடியம் என்னது? C is equal to 3 into 10 power 8 meter second power minus 1. இந்த மின்காந்த நிறமாலையில இருக்கிற அலைகள் கதிர்கள்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாமே வெலாசிட்டி ஆஃப் லைட்டோட தான் ப்ரொபகேட் ஆகுது. அப்ப இது எல்லாமே லைட் எனர்ஜி அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சரியா? அதோட முக்கியமான விஷயம், இட் இஸ் எ டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர். வேவ் நேச்சர் 2 டைப்ஸ் இருக்கு. ஒன் இஸ் லாங்கிடியூடினல் and another one is transverse. This only transverse nature of the electromagnetic waves. In the following subsections, we discuss the production of electromagnetic waves and its properties. Production of electromagnetic waves அப்படின்னா மின்காந்த அலைகளை நம்ம எப்படி உருவாக்குறோம் and its properties. Source of electromagnetic waves, மின்காந்த அலைகளோட மூலங்கள் எங்க இருந்து அது உருவாகுது, and also classification of electromagnetic spectrum, மின்காந்த நிறமாலையோட வகைப்பாடு, அப்புறம் அதுல இருக்கிற பண்புகள், இதெல்லாம் பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். Production of electromagnetic waves, Hertz experiment. மின்காந்த அலைகளை உருவாக்குறது எப்படி, அதனோட ஆய்வு பாத்தீங்கன்னா ஹெர்ட்ஸ் சோதனை 1. ஹென்ரிக் ருடால்ஃப் ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு. ஆல்ரெடி நமக்கு தெரியும் 4 மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை முதல்ல முன்மொழிஞ்சதே மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவர் தான். அதெல்லாம் நிரூபிச்சுட்டு மேக்ஸ்வெல் என்ன செஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 விதமான சமன்பாடுகள், 4 ஈக்குவேஷன்ஸ், அது மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் நம்ம நேத்து கிளாஸ்ல படிச்சிருந்தோம். அப்ப அந்த மேக்ஸ்வெல் ப்ரிடிக்ஷன்ஸ், அவரோட கணிப்பு, ப்ரிடிக்ஷன் அப்படின்னா கணிப்பு. மேக்ஸ்வெல் prediction was experimentally confirmed by Heinrich Rudolf Hertz. மேக்ஸ்வெல்லோட கணிப்பை ஹெயின்ரிச் ருடால்ஃப் ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறவரு சோதனை மூலம் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதனாலதான் அதுக்கு பேர் என்ன, மின்காந்த அலைகள் வந்து உண்மையிலேயே இருக்குது அப்படிங்கறத உறுதிப்படுத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். அதனாலதான் அவரோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேரு ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். 1888 தான் இந்த சோதனைய செஞ்சு முடிச்சிருக்காங்க.
இதுதான் ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட். இது வந்து இண்டக்ஷன் காயில், இதுவும் இண்டக்ஷன் காயில் தான், இதுவும் இண்டக்ஷன் காயில் தான். தூண்டு சுருள் அப்படின்னு சொல்லுவோம். இண்டக்டார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கம்பி சுருள், சொலினாய்டு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த கம்பி சுருள் தான் இது. இது இன்புட் பார்ட். இதுக்கு பேர் நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா பிரைமரி காயில் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுவும் அதே கம்பி சுருள் தான். இது வந்து நம்ம செகண்டரி காயில். அதனாலதான் ஜென்ரலா பேர் இண்டக்ஷன் காயில், தூண்டு சுருள் அப்படின்னு சொல்லி நம்ம பேர் கொடுத்துருக்கோம். இது இன்புட் பார்ட், இது அவுட்புட் பார்ட். இந்த செகண்டரி காயில்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ரெண்டு மெட்டல் ஸ்பியர் வந்து பிக்ஸ் பண்ணிருக்கோம். அந்த ரெண்டு மெட்டல் ஸ்பியரை பிக்ஸ் பண்ணிட்டு நாம இங்க ஹை வோல்டேஜ் சப்ளை பண்ணுவோம். ஹை வோல்டேஜ் சப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காயில்ல பிரைமரி காயில்ல இருந்து செகண்டரி காயிலுக்கு இன்டியூஸ் ஆகும். அந்த இன்டியூஸ் டிரான்ஸ்பார்மர்ல நீங்க இதை படிச்சிருப்பீங்க. பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்பார்மரே இதுதான். அப்போ இங்க இருந்து செகண்டரி காயிலுக்கு இன்டியூஸ் ஆகும். இன்டியூஸ் ஆகி இங்க சார்ஜஸ் ஸ்டோர் ஆகும் போது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இன்பிட்வீன் தட் மெட்டல் ஸ்பியர்ஸ் வந்து அயனைசேஷன் நடக்கும். இங்க இருக்கிற இன்பிட்வீன்ல இருக்கிற ஏர் மாலிகூல்ஸ் வந்து அயனைஸ் ஆகி இந்த மாதிரி சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆகி என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பார்க்கிங் ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு தீப்பொறி மாதிரி ஒரு விஷயம் உருவாகும். அந்த தீப்பொறி வந்து இந்த பார்ட்டை வந்து டிரான்ஸ்மிட்டர், இந்த ப்ரொடக்ஷன் செக்ஷனை வந்து டிரான்ஸ்மிட்டர், இது இங்க இருந்து இந்த ரிசீவர் பார்ட்டுக்கு ரீச் ஆகும். இந்த ரிசீவர் பார்ட்டுக்கு ரீச் ஆகிற அந்த வேவ்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிரான்ஸ்வர்ஸ் நேச்சர்ல அப்பியர் ஆகும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ப்ரொபகேட் ஆகும். இது இன்னொரு டயக்ராம் இருக்கு, நான் காமிக்கிறேன் பாருங்க. அங்க வந்து ஓரல் டயக்ராம் தான் இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் இந்த மெட்டல் பிளேட், பாசிட்டிவ் நெகட்டிவ் மெட்டல் பிளேட்டு. இது வந்து அந்த ரெண்டு மெட்டல் ஸ்பியரு. இதுக்கு இடையில தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் காயில்ல இருந்து இன்டியூஸ் ஆகும் போது இடையில இருக்கிற ஏர் மாலிகூல்ஸ் அயனைஸ் ஆகி இந்த பிளேட்ஸ்ல டெபாசிட் ஆகும், சார்ஜஸ் டெபாசிட் ஆகும். அப்போ ஒரு பிளேட்ல பாசிட்டிவ் சார்ஜும் ஒரு பிளேட்ல நெகட்டிவ் சார்ஜும் டெபாசிட் ஆகும். இப்படி டெபாசிட் ஆகும் போது இந்த சிஸ்டம் வந்து ஒரு கெப்பாசிட்டரா ஆக்ட் பண்ணும். இண்டக்ஷன் காயில்ல இருந்து ஹை வோல்டேஜ் சப்ளை பண்றோம். ஹை வோல்டேஜ் சப்ளை ஆகி செகண்டரி காயிலோட இன்பிட்வீன்ல இருக்கிற ஏர் மாலிகூல்ஸ் அயனைஸ் பண்ணும். அயனைஸ் ஆகி இந்த மெட்டல் பிளேட்ஸ்ல ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிற சார்ஜஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பார்க்லிங் தீப்பொறியை உருவாக்கும். அந்த உருவாகிற தீப்பொறி வந்து இந்த மாதிரி அலைகளா ப்ரொபகேட் ஆகும். இது டிரான்ஸ்வர்ஸ் நேச்சர். இந்த ரெட் கலர் மார்க்கிங் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த ப்ளூ கலர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த டயக்ராம்ல ரொம்ப அழகா விஷுவலைஸ் பண்ணிருக்கிறாங்க டைரக்ஷனை. இங்க பாருங்க, இந்த ரெட் கலர் மார்க்கிங் வந்து அலாங் இசட் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பேசிக்ல நான் உங்களுக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்ப இது ரெண்டு என்ன செய்யுது, மியூச்சுவலி பர்பெண்டிகுலர். எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் மியூச்சுவலி பர்பெண்டிகுலரா இருக்கு. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஆக்டிங் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஆனா இந்த டயக்ராம்ல என்ன சொல்லி இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத வந்து எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லியிருக்கோம். ரெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஒய் ஆக்சிஸ் சொல்லியிருக்கோம். அப்ப டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இசட் ஆக்சிஸா இருக்கும். இததான் நான் உங்களுக்கு பேசிக்ல சொல்லி கொடுத்திருந்தேன். போத் எலக்ட்ரிக் எனர்ஜி, magnetic energy and the direction of propagation of this electromagnetic wave all are mutually perpendicular to one another.
அதான் பாயிண்ட். இங்க பாருங்க, டிஸ்சார்ஜிங் ஸ்பார்க் தீப்பொறி ஆர் ஆசிலேட்டிங் மாலிகுலர் டைபோல். இங்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் பிரசன்ட் ஆகிறதுனால ஒரு பாசிட்டிவ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் சம் டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா அது டைபோல்னு உங்களுக்கே தெரியும். அப்போ இந்த மாதிரி உருவாகிற தீப்பொறி, இந்த ப்ளூ கலர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார், ரெட் கலர் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார், தட் இஸ் ப்ரொபகேட்டிங் அலாங் தி இசட் ஆக்சிஸ். இதுதான் டிரான்ஸ்வர்ஸ் நெட். இதை வச்சுதான் ஹெட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணாரு, உண்மையிலேயே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ங்கிறது என்னது, டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர், குறுக்கலைகள் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. டெக்ஸ்ட் புக்ல மார்க் பண்ணிக்கிட்டே வரணும் குட்டி நீங்க. ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 மெட்டல் எலக்ட்ரோட். அந்த மெட்டல் பிளேட் நான் சொன்னேன், அதான் மெட்டல் எலக்ட்ரோட் which are made of small spherical metals. ஒரு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறிய உலோக கோளங்கள், சிறிய உலோக கோளங்கள் தான் வந்து எலக்ட்ரோட்ஸா ஆக்ட் பண்ணுது. These are connected to large spheres. அந்த ரெண்டாவது காமிச்சலையா S1 S2 அப்படிங்கிற ஸ்பியரு, அதுதான் லார்ஜ் ஸ்பியர். அந்த ரெண்டு பிளேட்டை வந்து நான் பேரலா காமிச்சிருந்தேன். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் டெபாசிட் ஆகும் ஆர் ஸ்டோர் ஆகும்னு சொன்னேன். அதுதான் கெப்பாசிட்டரா ஆக்ட் பண்ணுங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். அந்த மெட்டல் எலக்ட்ரோட்ஸ் கூட அந்த லார்ஜ் ஷேப் S1 S2 ஸ்பியரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தி எண்ட் ஆஃப் தெம் ஆர் கனெக்டட் டு இண்டக்ஷன் காயில். அதனோட முடிவுல வந்து தூண்டு சுருளை நம்ம இணைச்சிருக்கோம் வித் வெரி லார்ஜ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அப்ளைடு வோல்ட் இன்புட் அதிகமா இருக்கும், அதனால இண்டக்ஷனும் அதிகமா இருக்கும். திஸ் இஸ் டு ப்ரொடியூஸ் வெரி ஹை எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் EMF. இந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா இண்டக்ஷன் அதிகமா இருக்கும். அப்ப அது அதிக அளவுல எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் EMF ப்ரொடியூஸ் பண்ணும். இது செகண்ட் லெசன்ல நீங்க EMFனா என்னன்னு தெளிவா படிச்சிருப்பீங்க. Since the coil is maintained at very high potential, அந்த தூண்டு சுருளை வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அதிக மின்னழுத்த வேறுபாட்டுல நம்ம வச்சிருக்கோம். வெரி ஹை பொட்டன்ஷியல், ஏர் பிட்வீன் தி எலக்ட்ரோட்ஸ் கெட்ஸ் அயனைஸ்டு. ஹை பொட்டன்ஷியல்ல நம்ம அந்த இண்டக்ஷன் காயில மெயின்டைன் பண்றதுனால அந்த எலக்ட்ரோட்ஸுக்கு இடையில இருக்கிற காற்று மூலக்கூறுகள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அயனைஸ் ஆகுது. அயனைஸ் ஆகுறது அப்படின்னா என்னது, ஒரு அணு வந்து நேர்மின் அயனியாவும் எதிர்மின் அயனியாவும் பிரியறது அப்படின்னு சொல்லலாம். அண்டு ஸ்பார்க், ஸ்பார்க் அப்படின்னா என்னது, தீப்பொறி உருவாகும். ஸ்பார்க் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஒரு பொறி மாதிரி சட சட சடன்னு அந்த வெளிச்சம் பொறி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உருவாகும். திஸ் டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அஃபெக்ட்ஸ் அனதர் எலக்ட்ரோட். இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க மின்னிறக்கம் நடைபெறுது. இது வந்து இருக்கிற இன்னொரு எலக்ட்ரோட அந்த தகட்டை வந்து பாதிக்கும். This implies that the energy is transmitted from electrode to the receiver. அந்த டிரான்ஸ்மிட்டர் இது எதை நமக்கு உணர்த்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டிரான்ஸ்மிட்டர் அந்த எலக்ட்ரோட்ல இருந்து பரப்பப்படுற அந்த ஆற்றல் வந்து ரிசீவருக்கு போய் சேரும், அந்த ஏற்பிக்கு போய் சேரும். இன் தி ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ், அலை வடிவத்துல போய் சேருது. அந்த அலைக்கு பேரு தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகள். இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இஃப் தி ரிசீவர் இஸ் ரொட்டேட்டட் பை 90 டிகிரி, அந்த ரிசீவர் காயில வந்து 90 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணும்போது
no spark is observed by the receiver. அந்த ரிசீவர்னால நம்ம எந்த ஒரு தீப்பொறியவும் நம்மளால பார்க்க முடியல அல்லது உணர முடியல. 90 டிகிரி ரிசீவரை ரொட்டேட் பண்ணும்போது, ஏற்பிய 90 டிகிரி சுழற்றும் போது அந்த ஏற்பான் முனையில எந்த ஒரு தீப்பொறியும் உருவாகிறது இல்ல. இதுல இருந்துதான் ஹெட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணாரு, உறுதி பண்ணாரு. என்னன்னு? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் அது, ஆர் டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர் as predicted by மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெல்லோட கணிப்பை ஹெட்ஸ் அப்படிங்கிற ஒரு சோதனையின் மூலம் உறுதிப்படுத்தினார். predicted by மேக்ஸ்வெல் அப்படின்னா மேக்ஸ்வெல்லினால் கணிக்கப்பட்ட அந்த மின்காந்த அலைகள் என்னது? குறுக்கலைகள். அப்படி மின்காந்த அலைகள் இருக்குது, அது குறுக்கலைகள் அப்படின்னு சொல்லி மேக்ஸ்வெல் கணிச்சாரு. அந்த கணிப்பை ஹெட்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாரு அப்படின்னா சோதனையின் மூலம் உறுதிப்படுத்தினார். Hertz detected radio waves and also computed the speed of radio waves which is equal to the speed of light. இந்த சோதனையில என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட்ஸ் ரேடியோ அலைகளை டிடெக்ட் பண்ணாரு, கண்டுபிடிச்சாரு. கம்ப்யூட்டட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அண்ட் தி ஸ்பீட் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ், அந்த ரேடியோ அலைகளோட திசைவேகம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா which is equal to the speed of light, ஒளியோட திசைவேகத்துக்கு சமமா இருந்திருக்கு. காற்று அல்லது வெற்றிடத்துல ஒளியின் திசைவேகம் 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் பவர் -1. The speed of light through air or vacuum medium is 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் பவர் -1. ஒளியோட திசைவேகம் காற்று அல்லது வெற்றிடத்துல இவ்வளவு இருக்கிறதுனால மின்காந்த அலைகளோட திசைவேகமும் இவ்வளவுதான் இருக்குது. அப்ப மின்காந்த அலைகள்ங்கிறது வேற யாரும் இல்ல, ஒளி அலைகள் அப்படின்னு சொல்லி நாம முடிவுக்கு வந்திருக்கோம். சரியா? இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப முக்கியம். 3 மார்க்ஸ்ல கேட்கலாம், 2 மார்க்ஸ்ல கேட்கலாம், 5 மார்க்ஸ்ல கூட கேட்கலாம். டெக்ஸ்ட் புக்ல மார்க் பண்ணிக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இது முடிச்ச உடனே ஆளுக்கு ஒரு பாயிண்ட் எனக்கு சொல்லணும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகளோட பண்புகள். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை எனி ஆக்சிலரேட்டட் சார்ஜஸ். ஆக்சிலரேட்டட் சார்ஜஸ் அப்படின்னா முடுக்கி விடப்பட்ட மின் துகள்கள், தூண்டி விடப்பட்ட மின் துகள்கள், தூண்டுதல் மூலம் இயக்க நிலைக்கு போற மின் துகள்கள், அதுதான் ஆக்சிலரேட்டட் சார்ஜஸ்ன்னு சொல்லுவோம். அதன் மூலம் தான் யார் உருவாகிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்காந்த அலைகள். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை எனி ஆக்சிலரேட்டட் சார்ஜ். முடுக்கி விடப்பட்ட மின் துகள்கள் மின்காந்த அலைகளை உருவாக்கும் அப்படிங்கிறது ஹெட்ஸ் ஆய்வுல இருந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. Electromagnetic waves do not require any medium for propagation. லைட்டுக்கும் சவுண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுண்ட் ப்ரொபகேட் ஆகணும் அப்படின்னா ஒரு மீடியம்ல இருந்து அந்த வைப்ரேஷன்ஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் அடுத்த மீடியம்க்கு டிரான்ஸ்பர் ஆகும். அப்ப நியரஸ்ட் மீடியம் கண்டிப்பா வேணும். சவுண்டு ப்ரொபகேட் ஆகணும் அப்படின்னா மெட்டீரியல் மீடியம் வேணும். லைட் ப்ரொபகேட் ஆகணும் அப்படின்னா மெட்டீரியல் மீடியம் தேவையில்லை. do not require any medium for propagation. propagation அப்படின்னா பரவுறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒளி பரவுறது. do not require any medium for propagation of light அப்படிங்கிறதுனால இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுக்கும் பரவுறதுக்கு எந்த ஊடகமும் தேவையில்லை. ஏன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இஸ் நத்திங் பட் லைட் எனர்ஜி. Electromagnetic waves do not require any medium for propagation. So the electromagnetic waves is a non-mechanical wave. Material medium தேவை அப்படின்னா அது மெக்கானிக்கல் வேவ். This here not necessary any material medium for propagation அப்படிங்கிறதுனால இந்த electromagnetic waves அப்படிங்கிறது non-mechanical wave, ஒரு இயந்திர அலை கிடையாது. மின்காந்த அலைகள் பரவுவதற்கு எந்த விதமான ஊடகமும் தேவையில்லை.
எனவே மின்காந்த அலை அப்படிங்கிறது ஒரு இயந்திர அலை கிடையாது. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர். நமக்கு தெரிஞ்சதுதான். மின்காந்த அலைகள் இயற்கையில எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா குறுக்கலைகளா அமைஞ்சிருக்கு. தி ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஆசிலேட்டிங் அப்படின்னா அலைவுறது, எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா மின்புலம். தி ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் the oscillating electric field vector, oscillating magnetic field vector and propagation of vector are mutually perpendicular to each other. இதுதான் முக்கியமான பாயிண்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார், மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார் அண்ட் தி டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன். இந்த 3 ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவலி பர்பெண்டிகுலரா இருக்கு. இதுதான் டிரான்ஸ்வர்ஸ் நேச்சருக்கு காரணம். நான் முன்னாடி டயக்ராம்ல பார்த்தேன் என்னன்னு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்டிங் அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ், magnetic field along the y-axis means automatically the direction of propagation of the electromagnetic waves are z-axis. அப்போ நேச்சர்ல பாத்தீங்கன்னா எக்ஸ், ஒய், இசட். நீங்க ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல படிச்சிருப்பீங்க. எக்ஸ், ஒய், இசட் இந்த 3 எப்பவுமே என்னது மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டு ஒன் another. Along the x-axis electric field vector acting, along the y-axis magnetic field vector acting, and along the z-axis, which is the direction of propagation of the electromagnetic waves. That is why we are telling the electric field vector and oscillating magnetic field vector and propagation vector are mutually perpendicular to each other. மின்காந்த அலைகள் குறுக்கலைகள்ங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலைவுறும் மின்புல வெக்டார், அலைவுறும் காந்தப்புல வெக்டார் மற்றும் பரவும் வெக்டார் ஆகிய 3 வெக்டார்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக பரவிக்கிட்டு இருக்கு, செங்குத்தாக அமைஞ்சிருக்கு. For example, if the electric and the magnetic fields are shown in the figure 5.8, then the direction of propagation will be along x-axis. இந்த படத்துல நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு டைம் வேணா நம்ம அதை ரீகால் பண்ணி பார்த்துடலாம். Electric field vector acting along the z-axis, magnetic field vector acting along the y-axis, and then the direction of propagation along the x-axis. இதுல இருந்து தான் நம்ம உறுதி பண்ணியிருக்கோம் இந்த 3 ஃபேக்டர்ஸும் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டு ஒன் another. z-axis இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இது ஒய்ன்னு எடுத்துக்கலாம். பேசிக்கா இது எக்ஸ், இது ஒய், இசட்ன்னு சொல்லி இருந்திருக்கோம். இந்த டயக்ராம் படி எழுதிக்கலாம். இந்த 3மே எப்படி இருக்கு மியூச்சுவலி பர்பெண்டிகுலரா இருக்கு. அதுதான் மீன் பண்ணியிருக்காங்க. Electromagnetic waves travel with the speed which is equal to the speed of light in vacuum. இதெல்லாம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது. ஆர் ஃப்ரீ ஸ்பேஸ். மின்காந்த அலைகள் அப்படிங்கிறது வெற்றிடத்துல அல்லது காற்றுல பாத்தீங்கன்னா ஒளியின் திசைவேகத்துக்கு சமமான திசைவேகத்தில் இயங்கும். அதான் விஷயம். அது c is equal to 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் பவர் -1. இதுக்கு ஈக்குவலண்டான எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/√of ε0μ0. ε0ங்கிறது யாரு? இது நம்ம கூலும் லால படிச்சிருக்கோம்.
எலக்ட்ரிக் ஃபீல்டுல படிச்சிருக்கிறோம். எப்சிலான் நாட் அப்படின்றது பெர்மிட்டிவிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ், மியூ நாட் அப்படிங்கிறது பெர்மியபிலிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ். இங்க கூட சொல்லியிருப்பாங்க எப்சிலான் நாட் அப்படின்றது பெர்மிட்டிவிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்கும். எப்சிலான் நாட்ன்றது பெர்மிட்டிவிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்கும் and mu naught is the permeability of free space or vacuum. இதனோட வேல்யூ யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எப்சிலான் நாட்ங்கிறது ஃபர்ஸ்ட் லெசன்ல கூலும் லால நீங்க படிச்சிருப்பீங்க. அதனோட வேல்யூவை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்சிருக்கோம். மியூ நாட் அப்படின்றது மேக்னட்டிசம்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சொல்லுங்க பார்க்கலாம். இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் பவர் -1 வரும். குட்டி எல்லாரும் லைன்ல இருக்கீங்களா? மேம் 4π × 10⁻⁻7 ஹென்றி மீட்டர். சூப்பர். மியூ நாட் இஸ் ஈக்குவல் டு 4π × 10⁻⁻7 ஹென்றி பர் மீட்டர் அப்படின்றது தான் தி வேல்யூ ஆஃப் பெர்மியபிலிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ். பெர்மிட்டிவிட்டி என்னன்னு யாராவது சொல்லி பார்க்கலாம். எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு 8.854 × 10⁻⁻12 கூலும் ஸ்கொயர் நியூட்டன் பவர் -1. mu naught is equal to 4π × 10⁻⁻7 Henry per meter. Excellent answer, Kirtana. Permeability in free space. Permittivity in free space. யாரு? Epsilon naught is equal to 8.85. Mu naught is equal to 4π × 10⁻⁻7 Henry per meter. Epsilon naught அப்படின்றது 8.854 × 10⁻⁻12 கூலும் ஸ்கொயர் நியூட்டன் பவர் -1 மீட்டர் பவர் -2. இப்ப இந்த வேல்யூவை இந்த டேர்ம்ல நீங்க அப்ளை பண்ணணும். C is equal to 1/√of இந்த ரெண்டு வேல்யூ அப்ளை பண்ணி மல்டிபிள் பண்ணணும். எப்சிலான் நாட்டையும் மியூ நாட்டையும் மல்டிபிள் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்து 1ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து. இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன் சொல்லலாம். இதுல இருந்து 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, இன்டைரக்டா கொஸ்டின் கேட்பாங்க. இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் இந்த வேல்யூ கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்க்கணும். இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. பெர்மிட்டிவிட்டியோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னும், பெர்மிட்டிவிட்டியோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னும், பெர்மியபிலிட்டியை தேர்ட் லெசன்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. In a medium with permittivity epsilon and permeability mu, air medium அப்படின்னா எப்சிலான் நாட் மியூ நாட். அதுவே மெட்டீரியல் மீடியம் அப்படின்னா எப்சிலான் அண்ட் மியூன்னு சொல்லுவோம். தி ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் V is less than, underline பண்ணணும், less than that in free space or vacuum. ஏர் மீடியம் ஆர் மெட்டீரியல் மீடியம்ல வெலாசிட்டி ஆஃப் லைட்டை கம்பேர் பண்ணும்போது, ஏர் மீடியம் ஆர் வேக்கும்ல வெலாசிட்டி ஆஃப் லைட்டை கம்பேர் பண்ணும்போது மெட்டீரியல் மீடியம்ல ஸ்பீடு கம்மியா தான் இருக்கும். ஏன்னா லைட் டிராவல் பண்றதுக்கு
do not require any material medium. ஒளி அலைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுறதுக்கு எந்த ஒரு ஊடகமும் தேவையில்லை. ஏன்னா ஒளி அலைகள் தான் இந்த மின்காந்த அலைகள்ங்கிறது. அப்ப மின்காந்த அலைகள் பரவுறதுக்கும் எந்த ஊடகமும் தேவையில்லை. அப்போ காற்று ஊடகத்துல மின்காந்த அலைகளோட திசைவேகம் சின்னு எடுத்துக்கலாம். பருப்பொருள் ஊடகத்துல திசைவேகம் பின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காற்று ஊடகத்துல திசைவேகம் அதிகமா இருக்கும், பருப்பொருள் ஊடகத்துல திசைவேகம் கம்மியா இருக்கும். ஏன்னா பருப்பொருள் ஊடகத்தின் வழியா ஒளி பயணம் செய்யும் போது அதுல இருக்கிற அடிப்படை துகள்கள் சொல்லலாம், அது ஆட்டம் ஆர் மாலிகூல்ஸ் எனிதிங் எல்ஸ் சொல்லலாம். லைட் டிரான்ஸ்பரண்ட் மீடியம், ஒளி ஊடுருவக்கூடிய பொருட்கள் வழியா ஒளி ஊடுருவி போறதுக்கும் வெற்றிடத்துல ஒளி பரவுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வெற்றிடத்துல எதுவுமே இருக்காது, தடை பொருளே இருக்காது. ஆனா பருப்பொருள் ஊடகம் ஒரு பொருள் வழியா ஊடுருவும் போது அதுல தடை பொருள் இருக்கு, அதனால ஒளியோட திசைவேகம் குறையும். இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சொல்லலாம். நம்ம வீட்டுல ஜன்னல் இருக்கு இல்லையா, விண்டோ இருக்கா, விண்டோவை ஓபன் பண்ணி வச்சுட்டு லைட் அதன் வழியா ப்ரொபகேட் ஆகிறதுக்கும் விண்டோவை க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அந்த விண்டோல இருக்கிற கிளாஸ் வழியா லைட் ப்ரொபகேட் ஆகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப ஃபுல்லா விண்டோ ஓபன் பண்ணி வச்சோம் அப்படின்னா வெளியில இருந்து லைட் நம்ம ரூமுக்குள்ள வர்றதுக்கும் ரூமுக்குள்ள இருந்து லைட் வெளியில போறதுக்கும் இடையில ஏர் மீடியம் மட்டும்தான் இருக்கு. அப்ப வேகமா வெளிச்சம் வெளியில போயிட்டு உள்ள வர வாய்ப்பு இருக்கு. அதுவே விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா விண்டோல இருக்கிற கண்ணாடி அந்த கிளாஸ் வழியா லைட் ப்ரொபகேட் ஆகும்போது அங்க தடை பொருள் இருக்கு. அந்த விண்டோல இருக்கிற கிளாஸ் அப்படிங்கிறது தான் மெட்டீரியல் மீடியம். அதத்தான் இங்க மீடியம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏர் மீடியம் அப்படின்னா எப்சிலான் நாட்டு மியூ நாட்டு, மெட்டீரியல் மீடியம்னா எப்சிலான் மியூ. அப்ப அதனோட திசைவேகம் டி. எப்சிலான் நாட்டு மியூ நாட்டு சின்னு சொல்லலாம். இது ஏர் மீடியம்க்கு. எப்சிலான் மியூ வெலாசிட்டி வி, இது மெட்டீரியல் மீடியம்க்கு. இப்போ விண்டோவை திறந்து வைக்கிறதுக்கும் விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு அதுல இருக்கிற கிளாஸ் வழியா லைட் ப்ரொபகேட் ஆகிறது வித்தியாசம் இருக்கு. ஓப்பன் விண்டோல வேகமா ஒளி பரவும், அதுவே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த விண்டோல இருக்கிற கிளாஸ் வழியா ஒளி மெதுவாதான் பரவும். ஏன்னா அங்க என்ன இருக்கு, தடை பொருள் இருக்கு. அதனோட அந்த மெட்டீரியலோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பொறுத்து வெலாசிட்டி வேரி ஆகும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நீங்க நோட் பண்ணிக்கணும். அதான் சுருக்கமா சொல்லி இருக்கிறாங்க. V is less than C. C அதிகம், V ரொம்ப கம்மி. In a medium with permeability epsilon and permittivity epsilon and permeability mu, the speed of electromagnetic wave V is less than that of the free space or vacuum. இந்த கம்பேரிஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல இருந்து 1 மார்க் கொஸ்டின் போர்டு எக்ஸாம்ல கேட்பாங்க. இங்க என்னங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இப்பதான் மிஸ் அதை பத்தி பேசினேன். மீடியம் ஆஃப் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அந்த ஊடகத்தோட ஒளி விலகல் எண். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா தி ரேஷியோ பிட்வீன் வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் ஃப்ரீ ஸ்பேஸ் அண்ட் தி வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் மெட்டீரியல் மீடியம். காற்று ஊடகத்துல ஒளியின் திசைவேகத்துக்கும் பருப்பொருள் ஊடகத்துல ஒளியின் திசைவேகத்துக்கும் இடையில இருக்கிற தகவு தான் அந்த ஊடகத்தோட ஒளி விலகல் எண் அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்ப n is equal to c by d. என்னது 1 divided by root of epsilon naught mu naught. அப்ப v க்கு என்ன வேல்யூ 1 divided by root of epsilon mu. இப்ப இது 1 divided by ரெசிப்ரோக்கல்ல இருக்கு.
இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? அப்போ n is equal to c divided by, இது நியூமரேட்டருக்கு போயிடும், ஹோல் டிவைடட் பைல இருக்கு, அப்ப இது டினாமினேட்டருக்கு வந்துடும். அப்போ ரூட் ஆஃப் எப்சிலான் மியூ டிவைடட் பை யாரு வருவா? ரூட் ஆஃப் எப்சிலான் நாட் மியூ நாட்னு கிடைக்கும். ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன், இது ரெண்டுமே ரூட்டுக்குள்ளதான் இருக்கு. அப்ப என்ன செய்யலாம்? n is equal to the whole root of epsilon mu divided by epsilon naught mu naught. அடுத்தது என்ன செய்யலாம்? திரும்பவும் நான் சொல்றது இதுதான். இதை நீங்க ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சிருக்கிறீங்க. எப்சிலான் பை எப்சிலான் நாட் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ். எப்சிலான்னா பெர்மிட்டிவிட்டி, மியூ அப்படின்னா பெர்மியபிலிட்டி, ஆர் போட்டீங்கன்னா என்னது? ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அண்ட் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. இது ரெண்டுமே ரூட்டுக்குள்ளதான் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. n is equal to root of epsilon by epsilon naught into mu by mu naught இருக்கு. அந்த எப்சிலான் பை எப்சிலான் நாட்டுக்கு பதிலா நம்ம எப்சிலான் ஆர்னு எழுதலாம், இதுக்கு பதிலா மியூ ஆர்னு எழுதலாம். தட் இஸ் நத்திங் பட் n is equal to root of epsilon r into மியூ ஆர். இந்த கன்வர்ஷன் எல்லாருக்கும் புரிஞ்சுதா கண்ணே? ஸ்டூடெண்ட் ஓகே ஃபைன். Epsilon or the relative permittivity of free space and mu r is relative permittivity of the medium. Relative permittivity of the medium, relative permeability of the medium. Governing Kuti, sixth point, electromagnetic waves are not deflected by electric or magnetic field. இதுவும் ரொம்ப முக்கியமான பண்பு. மின்காந்த அலைகள் மின்புலத்தாலும் அல்லது காந்தப்புலத்தாலும் விலகல் அடையாது. மின்காந்த அலைகள் பரவுற அந்த பாதையில ஒரு மின்புலத்தையோ அல்லது காந்தப்புலத்தையோ நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அல்லது செயல்படுத்தணும் அப்படின்னா அதனால இந்த மின்காந்த அலைகள் பாதிக்கப்படாது. அது பாட்டுக்கு தன்னோட நேர்கோட்டு பாதை பயணத்தை தொடர்ந்துகிட்டே இருக்கும். Electromagnetic waves are not deflected by electric or magnetic fields. மின்காந்த அலைகள் மின்புலம் அல்லது காந்தப்புலத்தால் விலகல் அடையாது. Electromagnetic waves can exhibit interference, diffraction and polarization. இத பத்திலாம் நம்ம அடுத்த லெசன்ல படிக்க போறோம். இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா குறுக்கீட்டு விளைவு. ஒளி ஒன்றுக்கு மேற்பட்ட மூலங்கள்ல இருந்து ஒரே நேரத்துல வெளியில வரும்போது ஒளி குறுக்கீடு அடையுது. அதுல கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு 2 டைப்ஸ் இருக்கு. அதாவது ஆக்க குறுக்கீட்டு விளைவு, அழிவு குறுக்கீட்டு விளைவுன்னு 2 இருக்கு. அதெல்லாம் நம்ம 6th லெசன்ல ஆப்டிக்ஸ்ல படிக்க போறோம். அதே மாதிரி டைஃப்ராக்ஷன். டைஃப்ராக்ஷன் விளிம்பு விளைவு. ஒரு ஊடகத்தோட ஒரு ஊடகத்தோட விளிம்புல ஒளி பட்டு தன்னோட பாதையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட கோணம் திசை திரும்பி போறதான் நம்ம விளிம்பு விளைவுன்னு சொல்லுவோம், டைஃப்ராக்ஷன். இதையும் நம்ம அங்கதான் படிக்க போறோம். அதுக்கப்புறம் போலரைசேஷன். இதெல்லாம் தனித்தனி விக்கர் கண்டென்ட்டா நம்ம படிக்க போறோம். போலரைசேஷன் அப்படின்னா தள விளைவு. அதாவது ஒரு ஊடகத்தின் வழியா பரவி செல்ற அந்த ஒளி அலைகள் ஒரு குறிப்பிட்ட அச்சை பொறுத்து, அந்த ஒளி அலைகள்ல இருக்கிற துகள்கள் ஒரு குறிப்பிட்ட அச்சை பொறுத்து அதிர்வடைகிறது. இதுதான் தள விளைவு. தளத்தை பொறுத்து, அச்சு அப்படின்னா தமிழ்ல தளம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஊடகத்துல இருக்கிற தளத்தை பொறுத்து அதிர்வடைகிறது. அததான் நம்ம தள விளைவு அப்படின்னு சொல்றோம். இந்த இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன் இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா கேன் எக்ஸிபிட் அப்படின்னா என்னது? ஏற்படுத்தும். மின்காந்த அலைகள் என்ன செய்யும்?
குறுக்கீட்டு விளைவை ஏற்படுத்தும், விளிம்பு விளைவை ஏற்படுத்தும், தள விளைவை ஏற்படுத்தும். என்ன காரணம்? மின்காந்த அலைகள் அப்படிங்கிறது வேற யாரும் இல்ல, ஒளி அலைகள். Like other waves, electromagnetic waves also carry energy, linear momentum and angular momentum. மற்ற அலைகள் மாதிரியே இந்த மின்காந்த அலைகளும் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனர்ஜி ஆற்றலை பெற்றிருக்கும், நேர்கோட்டு உந்தத்தை பெற்றிருக்கும், அதே மாதிரி கோண உந்தத்தையும் பெற்றிருக்கும். இதுதான் மின்காந்த அலைகளோட பண்புகள். மின்காந்த அலைகளோட பண்புகள் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Properties of electromagnetic waves. Answer to me. Okay, good. எங்க யாரும் அன்மியூட் பண்ணி பேச மாட்டேங்கிறீங்களே? எஸ் மேம். சூப்பர். மின்காந்த அலைகள் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத முன்மொழிஞ்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸ்வெல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். மேக்ஸ்வெல்லோட கணிப்பை உறுதிப்படுத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெட்ஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் சோதனையின் மூலம் உறுதிப்படுத்தினார். மின்காந்த அலைகள்ங்கிற ஒண்ணு இருக்கிறது உண்மைதான். அந்த மின்காந்த அலைகள் குறுக்கலைகள். அது ஒளியின் திசைவேகத்துல காற்று அல்லது வெற்றிடத்துல பயணம் செய்யும். அதுக்கான தொடர்புகள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதிப்படுத்தி இருக்கோம். இப்ப ஆளுக்கு ஒரு பண்பு சொல்லுங்க பாக்கலாம். It is produced by any accelerated charge. Electromagnetic waves are produced by any accelerated charge. முடுக்கி விடப்பட்ட எந்த ஒரு மின் துகளும் மின்காந்த அலைகளை உருவாக்கும். சூப்பர் ஆன்சர். அடுத்து இது ரொம்ப முக்கியமான 3 மார்க் do not require any medium for propagation. Electromagnetic waves do not require any medium for propagation. So electromagnetic waves is a non-mechanical wave. மின்காந்த அலைகள் பரவுவதற்கு எந்த ஒரு ஊடகமும் தேவையில்லை. சிறப்பு. அதனால மின்காந்த அலை அப்படிங்கிறது நான் மெக்கானிக்கல் வேவ், இயந்திர ஆற்றல் கிடையாது. வேற Electromagnetic waves are transverse in nature. Oscillating electromagnetic waves are transverse in nature and oscillating electric field vector. சொல்லுங்க ஷமிதா. Oscillating electric field, oscillating magnetic field vector, propagating vector are mutually perpendicular to each other. Super. Electric field vector, magnetic field vector and propagation vector are mutually perpendicular to each other. Super. Next point. Electromagnetic waves travel with the speed which is equal to speed of light. Electromagnetic waves ஒளியின் திசைவேகத்துல காற்று அல்லது வெற்றிடத்துல இயங்கும். அந்த மதிப்பு 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். இதை எல்லாரும் சால்வ் பண்ணி அந்த பதில் வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். அடுத்து குட்டி speed of electromagnetic wave is less than speed in free space or vacuum. சூப்பர். Speed of electromagnetic waves less than that in free space or vacuum. காற்று அல்லது வெற்றிடத்துல ஒளியின் திசைவேகத்தை ஒப்பிடும்போது பருப்பொருள் ஊடகத்துல ஒளியின் திசைவேகம் கம்மியா தான் இருக்கும். சிறப்பு. அதுக்கு என்ன காரணம்ன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்குதான் ஓப்பன் விண்டோ அண்ட் க்ளோஸ்டு விண்டோவை பத்தி நான் பேசியிருந்தேன்.
அடுத்து சொல்லுங்க குட்டி. Electromagnetic waves are not deflected by electric field or magnetic field. Fantastic. Electromagnetic waves are not deflected by electric and magnetic field. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ங்கிறது லைட் வேவ்ஸ், நம்ம லைட் எனர்ஜி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன இருக்கு அப்படின்னா, this is do not have any charged particles. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சார்ஜஸ் இந்த லைட் எனர்ஜிஸ்ல கிடையாது. லைட்ல எனார்மஸ் குவான்டிட்டி ஆஃப் லைட் பார்ட்டிகல்ஸ் கம்பைன் ஆகி தான் அந்த வேவ் வடிவத்தில் அது ப்ரொபகேட் ஆகுது. ஆனா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது சார்ஜ்லெஸ். மின்காந்த அலைகளுக்கு மின்னூட்டம் கிடையாது. மின்னூட்டம் பெற்றிருக்கிற ஆற்றல் மட்டும்தான் மின்புலம் அல்லது காந்த புலத்தால் விலகல் அடையும். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் do not have charged particles, that is why it not deflected by electric or magnetic waves. All of you got my point? Yes, ma'am. Fine. கண்ணே அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். Talk to me. 7th point சொல்லுங்க குட்டி. Electromagnetic waves can exhibit interference, diffraction, and polarization. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷனை உருவாக்கும். மின்காந்த அலைகள் குறுக்கீட்டு விளைவு, விளிம்பு விளைவு மற்றும் தள விளைவை உருவாக்கும். மிகச்சரியா சொன்னீங்க. அடுத்து Like other waves, electromagnetic waves also carry energy, linear momentum, and angular momentum. சிறப்பு. லைக் அதர் வேவ்ஸ், மற்ற அலைகள் மாதிரியே இந்த மின்காந்த அலைகளுக்கும் யார் இருக்கிறாங்க? ஆற்றல், நேர்கோட்டு உந்தம், கோண உந்தம்லாம் இருக்கு. லைக் அதர் வேவ்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆல்சோ கேரி எனர்ஜி, லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம். இது ரொம்ப முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். இதுல இருந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்த விஷயம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா? Unmute and talk with me. Yes, ma'am. Okay. 50 members இருக்கீங்க லைன்ல. Okay. Fine students. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் மின்காந்த நிறமாலை, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஒவ்வொரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்க்குமே யார் இருப்பா? வேவ் லென்த் இருக்கும், ஃப்ரீக்வன்சி இருக்கும். வேவ் லென்த்தை வந்து நம்ம லாம்டான்னு ரெப்ரசன்ட் பண்றோம். ஃப்ரீக்வன்சி நியூ அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்றோம். வேவ் லென்த் is inversely proportional to frequency, or frequency is inversely proportional to wavelength. இது உங்களுக்கு அடுத்த அட்டாமிக் பிசிக்ஸ்ல தான் நான் சொல்லி தர போறேன். இருந்தாலும் ஷார்ட்கட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கங்க. wavelength is inversely proportional to frequency, or frequency is inversely proportional to wavelength.
அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா frequency டிக்ரீஸ் ஆகும். எந்தெந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவுக்கு வந்து வேவ் லென்த் அதிகமா இருக்கோ அதுக்கெல்லாம் frequency கம்மியா இருக்கும். என்ன both are மேம் உங்க வாய்ஸ் சரியா கேட்கலைங்க மேம். proportional to ஒன்னு. இப்போ இப்போ எஸ் மேம். எஸ் மேம். இப்போ கேக்குதா கண்ணே? இப்போ கேக்குதா? கேக்குதுங்க மேம். எஸ் மேம். சரிடா, சரி இங்க வாங்க. இங்க பாருங்க, ஒவ்வொரு மின்காந்த அலையும் பாருங்க வேவ் லென்த் குறிச்சிருக்கிறாங்க, ஆற்றல் எனர்ஜி கொடுத்திருக்கிறாங்க. இங்க ஃப்ரீக்வன்சிக்கு பதிலா எனர்ஜி மென்ஷன் பண்ணியிருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா E is directly proportional to nu. ங்கிறது எனர்ஜி, நியூங்கிறது ஃப்ரீக்வன்சி. இதை ஈக்குவேஷனா மாத்தணும் அப்படின்னா E is equal to h nu அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ஹெச்ங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட். ஹெச்ங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட். அப்ப E is directly proportional to nu. That is, energy is directly proportional to frequency. எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும். ஃப்ரீக்வன்சி குறைஞ்சதுக்கு எனர்ஜியும் கம்மியா தான் இருக்கும். இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு புரியுதா? அந்த ஈக்குவேஷன் எங்கடா பதில காணும்? ஸ்டூடெண்ட்ஸ், எஸ் மேம். okay, E is directly proportional to nu. இங்க relevant constant introduce பண்றோம். E is equal to h nu. அப்ப C is equal to nu lambda. நான் ஒரு விஷயம் 11th சொல்லி கொடுத்திருக்கேன். நியூவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்ப நியூ இஸ் ஈக்குவல் டு C by lambda. இங்க இருக்கிற நியூவுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த C by lambdaவை அப்ளை பண்ணலாம். அப்ப E is equal to h into C by lambda. சரிங்களா? இப்ப இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்துக்கிட்டீங்கன்னா C கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி ஆஃப் லைட். அப்ப நியூ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. இதுதான் அந்த ரிலேஷன். இந்த எனர்ஜி வேவ் லென்த் சொல்லி இருக்கிறதுனால அது எப்படி ரிலேட் பண்றோம்னு நான் காமிச்சிருக்கேன். இங்க பாருங்க, ஹெச்ங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட், சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட் த்ரூ ஏர் மீடியம். இது ரெண்டும் கான்ஸ்டன்டா இருக்கும் பொழுது எனர்ஜி is inversely proportional to wavelength. Frequency is inversely proportional to wavelength, and also energy is inversely proportional to wavelength. That is why frequency is inversely proportional to wavelength. எனர்ஜியும் wavelength inversely proportional இருக்கு. அப்போ frequency wavelength inversely proportional இருக்கு. Therefore, energy is directly proportional to frequency. இதுதான் இந்த எக்ஸ்பிரஷன். இத பத்தி தான் நம்ம பேச போறோம். பாருங்க, இங்க எனர்ஜி எலக்ட்ரான் வோல்ட்ல கொடுத்திருக்காங்க, வேவ் லென்த் நானோமீட்டர்ல கொடுத்திருக்காங்க. கவனிங்க, பாருங்க வேவ் லென்த் அதிகமா இருக்கு ரேடியோ வேவ்ஸ்க்கு. அப்ப எனர்ஜி எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, ஃபிராக்ஷன்ல இருக்கு. from right to left அப்படின்னா frequency increasing ஆர்டர்ல இருக்கு. from left to rightனா தான் எனர்ஜி வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு.
ஏன்னா வேவ் லென்த்தும் எனர்ஜியும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்ப வேல்யூ தெரிஞ்சுக்கலாம். ரேடியோ வேவ்ஸுக்கு இவ்வளோ நானோமீட்டர் வேவ் லென்த் இருக்கு. அடுத்தது மைக்ரோ, அடுத்தது வேவ் லென்த் அதிகமா இருக்கிறது யாருன்னா மைக்ரோவேவ். அடுத்து இன்னும் இந்த ஆர்டர்ல லெஃப்ட் டு ரைட்டுங்கும் போது வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். ரேடியோ வேவ்ஸ் ரொம்ப அதிகம், மைக்ரோவேவ்ஸ் கொஞ்சம் கம்மி, இன்ஃப்ராரெட், விசிபிள். இந்த விசிபிளை பத்தி நான் பேசணும். நான் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல சொல்லியிருந்தேன், இந்த விசிபிள் ரீஜியன்ல இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், தட் மீன்ஸ் அந்த லைட் எனர்ஜியை மட்டும்தான் நம்ம கண்ணால பார்க்க முடியும், மீது எதையுமே நம்ம கண்ணால பார்க்க முடியாது. விசிபிள் ரீஜியன்ல இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை தவிர அதை விட கம்மியான வேவ் லென்த் இருக்கிற லைட் எனர்ஜியா இருந்தாலும் சரி, அதை விட அதிகமா வேவ் லென்த் இருக்கிற லைட் எனர்ஜியா இருந்தாலும் சரி, நம்ம கண்ணால பார்க்க முடியாது. இதுதான் நம்ம வேவ் லென்த் அண்ட் எனர்ஜி ஆர் வேவ் லென்த் ஆர் ஃப்ரீக்வன்சி பேசிஸ்ல இந்த லைட் எனர்ஜிஸ்லாம் கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். அதனாலதான் இதுக்கு பேரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். Electromagnetic spectrum is an orderly distribution of electromagnetic waves in terms of wavelength or frequency. அலைநீளம் அல்லது அதிர்வெண்ணோட அடிப்படையில இந்த மின்காந்த அலைகளை வரிசைப்படுத்தி இருக்கோம். ஆர்டர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனா வரிசைப்படுத்தி இருக்கோம். அதனாலதான் அதுக்கு பேரு மின்காந்த நிறமாலை. இப்ப நேரடியா நம்ம என்ன வேவ்ஸ் இருக்கு, அதனோட மூலம் என்ன, அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போறதே ரேடியோ வேவ்ஸ், ரேடியோ அலைகள். They are produced by accelerated motion of charges in conducting wires. Accelerated charges மட்டும்தான் மின்காந்த அலைகளை உருவாக்குங்கிறது நமக்கு தெரியும். இந்த ரேடியோ அலைங்கிறது ஒரு மின்காந்த அலை. அப்ப இயக்கத்துல இருக்கிற மின் துகள்கள், மின்னூட்டம் பெற்ற துகள்கள் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ரேடியோ அலைகளை உருவாக்கும். தி ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இஸ் ஃப்ரம் ஃபியூ, கம்மியான ஹெட்ஸ் வேல்யூல இருந்து 10⁻⁹ ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கு. ரேடியோ வேவ்ஸுக்கு வேவ் லென்த் ரொம்ப அதிகம், அப்ப ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணும், ரொம்ப கம்மியா இருக்கும். அதான் ஃபியூ ஹெட்ஸ்ல இருந்து 10⁻⁹ ஹெட்ஸ் வரைக்கும். தே ஷோ ரிஃப்ளெக்ஷன் அண்ட் டைஃப்ராக்ஷன். ரேடியோ அலைகள் என்ன செய்யும், ஒளி எதிரொலிப்படையும் விளிம்பு விளைவுக்கு உட்படும். இது நம்ம எங்க பயன்படுத்துறோம், தே ஆர் யூஸ் ரேடியோ அண்ட் டெலிவிஷன், டெலிகம்யூனிகேஷன் சொல்லலாம். டெலிவிஷன் தொடர்பு அமைப்புகள் மற்றும் அலைபேசி தகவல் தொடர்பு முழுமைக்கும் நாம என்ன பண்றோம் அப்படின்னா ரேடியோ அலைகளை தான் பயன்படுத்தும். ஏன் அப்படின்னா அதுக்குதான் அலைநீளம் அதிகம். அலைநீளம் அதிகமா இருக்கிறது தான் லாங் டிராவல் பண்ணும். நீண்ட நெடுந்தூர பயணம் அப்படிங்கிறது அலைநீளம் அதிகமா இருக்கிறதுனாலதான் சாத்தியம். அதனாலதான் இந்த ரேடியோ அலைகளை நம்ம கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்திக்கிட்டு. ரேடியோ அலைகள் பாத்தீங்கன்னா மின் சுற்றில் உள்ள அலை ஏற்றிகளினால் ரேடியோ அலைகள் உருவாக்கப்படுகின்றன. இதனோட அதிர்வெண் எடுக்கம் பாத்தீங்கன்னா சில ஹெட்ஸ்ல இருந்து 10⁹ ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கும். இவ்வகை அலைகள் பாத்தீங்கன்னா எதிரொலிப்பு மற்றும் விளிம்பு விளைவுக்கு உட்படும். இது வானொலி மற்றும் தொலைக்காட்சி செய்தி தொடர்பு அமைப்பில் பயன்படுகின்றது. மேலும் உயர் அதிர்வெண் பட்டைகளில் செயல்படும் கைபேசிகளில் குரல் தகவல் தொடர்பிலும் ரேடியோ அலைகள் பயன்படுத்தப்படுகின்றன.
இது எல்லாமே நமக்கு பிராக்டிக்கல் லைஃப்ல நாம உணர்ந்ததுதான். அடுத்து நம்ம யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோவேவ்ஸ். மைக்ரோ அலைகள், நுண்ணலைகள்னு இதுக்கு பேரு இருக்கு. இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை ஸ்பெஷல் வேக்யூம் டியூப், வெற்றிட குழாய். இதுதான் மூலம். மின்காந்த அலைகளோட மூலம் என்ன, அதனோட அதிர்வெண் என்ன, அதனோட பயன்பாடு என்னங்கிறத தான் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப மைக்ரோவேவ்ஸோட சோர்ஸ் என்னது, வேக்யூம் டியூப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளைஸ்ட்ரான், இதெல்லாம் ஹையர் ஸ்டடீஸ்ல நம்ம படிக்கிறது. கிளைஸ்ட்ரான், மேக்னட்ரான், கன் டயோடு, இதெல்லாம் வந்து நம்ம ஹையர் கிளாஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி படிப்போம். இதெல்லாம் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ அலைகளோட மூலங்கள். இதை பயன்படுத்தி தான் நம்ம மைக்ரோ அலைகளை உருவாக்குறோம். தி ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஆஃப் மைக்ரோவேவ்ஸ் 10⁻9 Hz to 10⁻11 Hz. இப்ப பாருங்க, ரேடியோ வேவ்ஸ்ல இருந்து மைக்ரோவேவ்ஸ் வரும்போது ஃப்ரீக்வன்சி இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டு வருது. 10⁻9 Hzல இருந்து 10⁻11 Hz வரைக்கும் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இருக்கு. These waves undergo reflection and can be polarization. ரேடியோ அலைகள் வந்து ரிஃப்ளெக்ஷனுக்கும் டைஃப்ராக்ஷனுக்கும் இன்வால்வ் ஆகும். ஆனா மைக்ரோவேவ்ஸ் வந்து ரிஃப்ளெக்ஷனுக்கும் போலரைசேஷனுக்கும் இன்வால்வ் ஆகும். இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆர் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதை நம்ம எங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? It is used in radar system for aircraft navigation, speed of the vehicle, microwave oven for cooking, and very long distance wireless communication through satellites. இந்த மைக்ரோ அலைகளுக்கு இத்தனை பயன்பாடு இருக்கு. ரேடார் அமைப்புகள்ல நம்ம பயன்படுத்துறோம். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் நேவிகேஷன் அப்படின்னா விமானங்களை வழி நடத்துறது. புவி பரப்புலயே நாம ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு புதிய இடத்துக்கு போயிருந்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் நமக்கு அதனோட திசையே தெரியறது இல்லை. வானத்துல ஃப்ரீ ஸ்பேஸ்ல என்ன தெரியும்? அப்ப அந்த ஏர்கிராஃப்ட வந்து நேவிகேட் பண்றதுக்கு, வழி நடத்துறதுக்கு இந்த மைக்ரோ அலைகளை தான் நம்ம ரேடார் சிஸ்டம்ல நம்ம பயன்படுத்துறோம். ரேடார் அப்படின்னா ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். ரேடியோ அலைகளை வந்து என்ன பண்றது, கண்டுபிடிக்கிறது மற்றும் அதை பயன்படுத்துறது. அப்புறம் ஸ்பீட் ஆஃப் வெஹிக்கிள், ஸ்பீட் ஆஃப் வெஹிக்கிள் வண்டி வாகனங்களோட வேகத்தை கண்டுபிடிக்கிறது. மைக்ரோவேவ் ஓவன் ஃபார் குக்கிங், நுண்ணலை சமையல் கலன். 1வது பாடத்துல இதை பத்தி படிச்சிருக்கிறோம், அது எப்படி செயல்படுதுன்னு. வெரி லாங் டிஸ்டன்ஸ் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் த்ரூ சேட்டலைட், செயற்கைக்கோள் மூலம் நீண்ட நெடுந்தூரத்துக்கு தகவல் பரிமாற்றத்தை பண்றது. இப்ப சென்னையில இருந்து நம்ம சேலத்துக்கு தகவல் பரிமாற்றம் பண்றதுக்கும், இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு தகவல் பரிமாற்றம் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் இருக்கா இல்லையா கண்ணே? All of you in line? Students? Talk with me. சென்னையில இருந்து சேலத்துக்கு தகவல் பரிமாற்றம் பண்றதுக்கும், இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு தகவல் பரிமாற்றம் பண்றதுக்கும் 2 பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அது கம்பி இல்லா தகவல் தொடர்பு, த்ரூ சேட்டலைட், செயற்கைக்கோள் மூலம் நீண்ட நெடுந்தூரத்துக்கு கம்பி இல்லா தகவல் தொடர்பை ஏற்படுத்துறதுக்கு இந்த மைக்ரோ அலைகள் வந்து நமக்கு பேருதவி புரியுது. இதை எப்படி டிரான்ஸ்மிஷன் ரிசப்ஷன் பண்றோம், கம்யூனிகேஷன் பண்றோம் அப்படிங்கிறத கம்யூனிகேஷன் சிஸ்டம்ல நீங்க படிச்சிருப்பீங்க. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை ஹாட் பாடிஸ். அதிக வெப்பநிலையில இருக்கிற பொருட்கள் தான் வந்து இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ், அகச்சிவப்பு கதிர்களை உருவாக்கும். And also by when the molecules undergoing rotational and vibrational transition. எப்ப வந்து இந்த அதிக வெப்பநிலையில இருக்கிற பொருட்கள்ல இருக்கிற மூலக்கூறுகள் வந்து ரொட்டேஷனல் அண்ட் வைப்ரேஷனல் டிரான்சிஷனுக்கு இன்வால்வ் ஆகுதோ, சுழற்சி இயக்கம் அல்லது அதிர்வு இயக்கத்துக்கு உட்படுதோ,
அப்ப வந்து யாரு என்ன உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ் உருவாகுது. வெப்ப மூலங்களினால் அகச்சிவப்பு கதிர்வீச்சு உருவாக்கப்படுகிறது. மேலும் அந்த பொருட்கள்ல இருக்கிற மூலக்கூறுகள் சுழற்சி இயக்கத்தையோ அல்லது அதிர்வு இயக்கத்தையோ மேற்கொள்ளும் போது அகச்சிவப்பு கதிர்கள் உருவாகின்றன. இதுதான் அகச்சிவப்பு கதிர்களோட மூலம், சோர்ஸ் ஆஃப் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். இதனோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 10^11 ஹெர்ட்ஸ்ல இருந்து 4 × 10^14 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கு. இப்ப ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், அடுத்தது நம்ம இன்ஃப்ராரெட் வரும்போது ஃப்ரீக்வன்சி இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு, அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. ஏன்னா இதுக்கு வேவ் லென்த் குறைஞ்சிக்கிட்டே வரும்போது ஃப்ரீக்வன்சி ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். இந்த விஷயத்த ஆழமா நீங்க பதிய வைக்கணும். frequency is inversely proportional to wavelength. இதை எப்பவுமே மறக்கக்கூடாது. இது தெரியாம பிசிக்ஸ் படிக்க முடியாது. It provides electrical energy to satellite by means of solar cell. சூரிய மின்கலன் வடிவில என்ன பண்ணுது, அதன் மூலமா நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மின் ஆற்றலை செயற்கைக்கோளுக்கு சப்ளை பண்ணுது. சூரிய மின்கலன் வடிவில செயற்கைக்கோளுக்கு ஆற்றலை இது கொடுக்குது. இட் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ். இதை எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடைக்குது இல்லையா, இந்த உலர் திராட்சை, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்குது இல்லையா, அதை உருவாக்குறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸை யூஸ் பண்றோம். It is used to produce dehydrated fruits. Hydrated அப்படின்னா என்னது, நீரோட அளவை அதிகப்படுத்துறது. டீஹைட்ரேட் அப்படின்னா என்னது, அதுல இருக்கிற நீர் சத்தெல்லாம் உரியிறது. நீரெல்லாம் உறிஞ்சிட்டு நீக்கிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ், உலர்ந்த பழங்களா உருவாக்குறது. இட் இஸ் யூஸ்ட் டு ப்ரொடியூஸ் dehydrated fruits in greenhouses to keep the plants warm. Heat therapy for muscular pain or sprain. TV remote as a signal carrier to look through fast fog or mist and used in night vision or infrared photography. Purpose நிறைய இருக்கு. உலர் பழங்களை உருவாக்குறதுக்கு, நீர் சத்தை உறிஞ்சிட்டு உலர் பழங்களை உருவாக்குறதுக்கு. பசுமை இல்லங்கள்ல பாத்தீங்கன்னா keep plants warm. Heat
வெப்ப ஹீட் தெரப்பினா வெப்ப மருத்துவ சிகிச்சை. இங்க இதை பயன்படுத்துறோம். எதுக்கு? மஸ்குலர் பெயின் அப்படின்னா தசை வலி, ஸ்ட்ரெயின் அப்படின்னா அந்த சுளுக்கு வந்துடுறது. இது இருக்கிற இடங்கள்ல இந்த பிளைட்லாம் கூட ஆக்சிடென்ட் ஆயிருது, திசையே தெரியாமல்லாம் சொல்றாங்க இல்லையா, மூடு பனி, அதன் வழியாகவும் இந்த அகச்சிவப்பு கதிர்கள் பயணம் செய்யும். ஆர் மிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். மங்கலான மூடு பனி காலங்கள்ல பாத்தீங்கன்னா பயன்படுத்தும். இந்த சினிமா ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க, இந்த ரொம்ப ரொம்ப செக்ஷன்ல எல்லாம் வந்து நம்ம இந்த என்ன சொல்றது ஷூட்டிங்லாம் எடுக்கும்போது அந்த பனிமூட்டங்களுக்கு இடையில இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கு இந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், எஸ்பெஷலி இன்ஃப்ரா Sorry students, unfortunately it was happened. Now only I hear this. Visible light பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கண்ணுறு ஒளி. It is produced by incandescent bodies and also it is radiated by excited atoms in gases. ஒளிரக்கூடிய பொருட்கள், அதுக்கப்புறம் கிளர்ச்சி, வாயுக்களில் இருக்கிற கிளர்ச்சி அடைந்த அணுக்கள் வந்து இந்த விசிபிள் லைட்டை உருவாக்குது. நான் பேசுறது கேக்குதா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. அண்ட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 4 × 10⁻14 ஹெர்ட்ஸ்ல இருந்து 8 × 10⁻14 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. It obey the laws of reflection and refraction. எதிரொலிப்பு மற்றும் ஒளி விலகலுக்கு இது உட்படும். and undergoes interference, diffraction and can also polarization. ஒளிக்கு என்னென்னலாம் பண்புகள் இருக்கோ அந்த எல்லா பண்புக்கும் யார் உட்படுறா? இந்த கண்ணுறு ஒளி உட்படுது. அதனாலதான் ஆய்வு கூடங்கள்ல வந்து சோதனைகளுக்கு இந்த கண்ணுறு ஒளியை நம்ம பயன்படுத்தும். லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு விசிபிள் லைட் நம்ம பயன்படுத்துறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா
என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் இருக்கோ அது எல்லாத்துக்குமே இந்த விசிபிள் லைட் இன்வால்வ் ஆகுது. ரிஃப்ளெக்ஷன், ரெஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன் அண்ட் ஆல்சோ போலரைசேஷன். சரியா? இட் எக்ஸிபிட்ஸ் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஆல்சோ. இது மட்டும் இல்ல, லைட்ல இருக்கிற மிக முக்கியமான பண்பு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஒரு குறிப்பிட்ட மெட்டல் சர்ஃபேஸ் மேல நம்ம இந்த விசிபிள் லைட்டை இன்சிடென்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். லைட்டை இன்சிடென்ட் பண்றதுனால அந்த சர்ஃபேஸ்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது. அதனால இந்த எஃபெக்டுக்கு பேரு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அங்கேயும் நம்ம விசிபிள் லைட்டு தான் பயன்படுத்தும். அப்போ ஆய்வகங்கள்ல நம்ம கண்ணுறு ஒளியை பயன்படுத்துறதுக்கு காரணம், லெபார்டரிஸ்ல விசிபிள் லைட்டை நம்ம பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன இருக்கு அப்படின்னா ஒளிக்கான பண்புகள் என்னென்ன இருக்கும். ரிஃப்ளெக்ஷன், ரெஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன் அண்ட் ஆல்சோ போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இத்தனை விளைவுகளுக்கும் அது உட்படுறதுனாலதான் ஆய்வகங்கள்ல நம்ம என்ன பண்றோம், ஆய்வகங்கள்ல இந்த மின்காந்த அலைகள்ல இருக்கிற கண்ணூர் ஒளியை பயன்படுத்தும். It can be used to study the structure of molecules, arrangement of electrons in external shell of atoms and cause sensation of vision. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். Also used structure of molecules. ஒரு பொருள்ல மாலிகூலோட அமைப்பு எந்த மாதிரி இருக்கு, arrangements of electrons in external shells of atoms. அணுவுல இருக்கிற வெளியாற்றல் மட்டங்கள்ல எலக்ட்ரானோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கு, எலக்ட்ரான்களோட அமைப்பு. நான் ஒரு விஷயம் எப்ப சொல்லி கொடுத்தேன்னு தெரியல. ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னா அந்த ஆட்டமோட மெயின் பார்ட்ஸ் பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் அண்ட் ஆர்பிட். நியூக்ளியஸ்குள்ள யாரெல்லாம் இருப்பா, புரோட்டான், நியூட்ரான் இருக்கும். புரோட்டான்ங்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜ் அயான், நியூட்ரான் அப்படின்றது சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல். both are present in the nucleus of an atom. எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யும், அக்கார்டிங் டு தி எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன். நீங்க கெமிஸ்ட்ரியில இதை படிச்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட்ஸ்ல என்ன செய்யும், ரிவால்விங் அரவுண்ட் தி நியூக்ளியஸ். இன் an atom, electrons revolving around the nucleus in their own orbit. அதனோட சொந்த சுற்றுவட்ட பாதையில எலக்ட்ரான்கள் என்ன செய்யும், நியூக்ளியஸ சுத்தி வந்துகிட்டு இருக்கும். புரோட்டானும் நியூட்ரானும் ரெஸ்ட்ல இருக்கு, எலக்ட்ரான் என்ன பண்ணுது, மோஷன் ஸ்டேட்ல இருக்கு. இததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் இன் எக்ஸ்டர்னல் ஷெல் ஆஃப் ஆட்டம். ஆர்பிட்ஸ்ல எலக்ட்ரான்களோட அமைப்பு எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த விசிபிள் லைட்டை பயன்படுத்தலாம். காசஸ் சென்சேஷன் ஆஃப் விசன். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கண்களுக்கு பார்வை உணர்வை நமக்கு கொடுக்கறதே யாரு, விசிபிள் லைட். சரிங்களா? சரி, இது வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருக்கோம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். அண்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிற 4 ரேடியேஷன்ஸை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ரேடியோ வேவ், மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் அண்ட் விசிபிள் லைட் இல்லையா? மீதி யாரெல்லாம் இருக்கா, அல்ட்ரா வயலட் ரேடியேஷன், எக்ஸ் கதிர்கள், எக்ஸ்ரே அண்ட் காமா ரேஸ். 4 ரேடியேஷன்ஸை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்.
மீதி இருக்கிற 3 ரேடியேஷன்ஸ் பத்தி நீங்க எனக்கு தெரிஞ்சுட்டு வந்து மண்டே கிளாஸ்ல சொல்லணும். யார் சொல்ல போறீங்க? அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸை பத்தி யார் பத்தி பேச போறீங்க? அதனோட சோர்ஸ் என்ன, அதனோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்ன, தென் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வந்தா போதும். சொல்லுங்க பார்க்கலாம், மண்டே கிளாஸ்ல யார் எனக்கு சொல்லி தர போறது? ஃபோர் ரேடியேஷன்ஸை பத்தி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிற 4 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை பத்தி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மீதி 3 வேவ்ஸை பத்தி யார் சொல்லி கொடுக்குறது? பேர் சொல்லுங்க பார்க்கலாம். I won't like to say the name. According to your willingness, I'm expecting lot. அல்ட்ரா வயலட் ரேஸ் பத்தி யார் பேச போறீங்க மண்டே? ஸ்டூடெண்ட்ஸ், students talk with me. மேம் சொல்லுங்க. மேம் நான் எடுத்துக்கிறேன் மேம். நேம் சொல்லுங்க. கீர்த்திகா சிங்கிள் மேம். ஃபேண்டாஸ்டிக் கீர்த்திகா, சூப்பர். புற ஊதா கதிர்கள் பத்தி நீங்க சொல்லிடுறீங்களா? அல்ட்ரா வயலட் ரேஸ் பத்தி. எஸ் மேம். சூப்பர். நெக்ஸ்ட். இன்னும் 2 ரேடியேஷன் வேவ்ஸ் இருக்கு, எக்ஸ் ரேஸ் அண்ட் காமா ரேஸ். சொல்லுங்க பார்க்கலாம். I am so happy. சோர்ஸ் என்ன, ஃப்ரீக்வன்சி என்ன, யூசஸ் என்னன்னு சொன்னா போதும். Students, this is good chance for you. மேம் 3மே நானே எடுத்துடுறேங்க மேம். நீங்களே சொல்லிடுறீங்களா? எஸ் மேம். ஓகே கீர்த்திகா, ஒரு அப்ரிசியேஷனாவது பண்ணுங்களேன் கீர்த்திகாவுக்கு. No one talk to me. Wow, all the best Kirtika. Someone putting message. Okay. Okay Kirtika, all the best. Thank you ma'am. Fine. Okay students, I am going to complete this session. We will meet again on Monday. Okay? All of you bye.